ஜியும், பிரிக்ரி அகர்வாலும் இருக்கிற ஒரு நியூ ஃபோட்டோ ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வைரலை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது. இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சா? அப்படி இல்ல இது ஒரு மூவி ப்ரொமோஷன் போஸ்டரா? அப்படின்ற மாரி. இப்ப ஜெயோட ஆக்டிங்ல பேபி விஸ் பேபி அப்படின்னு சொல்லிட்டு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு நல்ல கிராமத்து என்டர்டெயின்மென்ட் மூவியோட ஷூட்டிங் தான் போய்க்கிட்டு இருக்கு. அதுல பிரிக்ரி அகர்வால் ஆக்டிங் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குன்ற மாரிலாம் அப்டேட் போய்க்கிட்டு இருந்தது. ஒருவேள அந்த மூவியோடைய ஒரு சின்ன ப்ரொமோஷனுடைய போஸ்டரா தான் இருக்குமே. ஏன்னா ரியலாவே மேரேஜ் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகியிருக்கும். இது ஒரு மூவியோடைய ப்ரொமோஷன் போஸ்டரா இருக்கிறதுக்கு தான் நெறைய வாய்ப்பு இருக்கா. யோகி பாபுல தொடங்கி டிடிவி கணேஷ் வரைக்குமே அந்த மூவில ஆக்டிங் பண்றதா ஒரு சில அப்டேட் எல்லாமே போய்க்கிட்டு இருந்தது. இப்ப அந்த மூவியோடைய லாஸ்ட் ஷூட் கூட போய்க்கிட்டு இருக்கிறதா ஒரு சில அப்டேட் எல்லாமே கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இதுவரைக்கும் அந்த மூவில இருந்து எந்த ஒரு போஸ்டர் கூட லீக் பண்ணல. இதுக்கப்புறம் தான் அந்த மூவில இருக்க அப்டேட் எல்லாமே லீக் ஆகும்னு நினைக்கிறேனே. அந்த மூவியோடைய ஒரு சின்ன போஸ்டரா தான் இந்த போஸ்டர் இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நெறைய பேர் இவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு, புதுசான ஒரு வாழ்க்கைய தொடங்கிட்டாங்க அப்படின்ற போல அப்டேட் குடுத்துக்கிட்டு இருக்காங்களே. இவங்களுடைய தரப்புல இருந்து எந்த ஒரு கன்ஃபார்ம் அப்டேட்டுமே இல்ல. மேக்ஸிமம் இது ஒரு மூவியோடைய ப்ரொமோஷனுக்காக கூட இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. புஷ்பாவுடைய 2வது பக்கம் இந்தியாவிலே ஹை லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய சேல்ஸிங்க ஏற்படுத்தி குடுத்துருக்கு. இதனுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூட ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ சொல்லணுமே. இந்தியாஸ்ல கிட்டத்தட்ட ₹1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் எதிர்பார்த்து இந்த மூவிய ரிலீஸ் பண்ண போறாங்க. நார்த் அமெரிக்காவுல இதுவரைக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் தான் இந்த மூவி குடுத்துருக்குன்னு சொல்லணும் ரிலீஸ்க்கு முன்னாடியே. நார்த் அமெரிக்காவுல ₹60 கோடி இந்த மூவியோடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ சேல்ஸ் பண்ணியிருக்காங்களே. புஷ்பாவோட 2வது பாகத்துக்கு அந்த அளவு ஹைலைட் இப்ப ஏற்பட்டிருக்கா. மூவி மட்டும் தியேட்டருக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்துச்சுன்னா, கண்டிப்பா இது 1000 கோடிக்கு மேல ஒரு பிக்கஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸா ஏற்படுத்திடுமே. பிரபாஸோட ஆக்டிங்ல சலாருடைய 2வது பாகத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்களே. மே மந்த்லேருந்து இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹைதராபாத்ல இருக்க ரோமாஜி ஃபிலிம் சிட்டில தான் இந்த மூவியோடைய ஒரு 10 டேஸ் ஷெட்யூல கம்ப்ளீட் பண்றதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்கிறதா அப்டேட் குடுத்துட்டாங்களே. 2025 டிசம்பர் டைம்ல தான் இந்த மூவி தியேட்டர் கொண்டு வரதா பிளான் போட்டுருக்காங்களே. இப்போ ரீசெண்டா பிரபாஸோட ஆக்டிங்ல கல்கி மூவி தான் தியேட்டருக்கு வரப்போகுது. ஜூன் 27க்கு இந்த மூவி தியேட்டர் கொண்டு வரதா பிளான் போட்டுட்டாங்க. பெரிய பெரிய மூவிஸ்ல ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சலாருடைய 2வது பாகத்துக்கு ஒரு பெரிய வெயிட்டிங். பிரசாந்த் நீலனுடைய டைரக்ஷன்ல முதல் பாகம் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ்னு சொல்லணும். 2வது பாகம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு 2025 டிசம்பர் டைம்ல தெரியும். ரன்வீர் சிங்கோடைய நெக்ஸ்ட் ஒரு மூவியோட அப்டேட் போய்கிட்டு இருக்க. ஹனுமான் மூவியை டைரக்ஷன் பண்ணியிருந்தா பிரசாந்த் வர்மாவுடைய டைரக்ஷன்ல நெக்ஸ்ட் ரன்வீர் சிங் அவர்கள் ஆக்டிங் பண்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. பத்மாவதி மூவிக்கு அப்புறம் ரன்வீர் சிங்க்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டே ஏற்பட்டுச்சுன்னு சொல்லணும். இவருடைய மூவிஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் செம ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்திக்கிட்டு வருது. நெக்ஸ்ட்டு ஹனுமான் மூவியோட டேரக்டரான பிரசாந்த் வர்மாவுடைய டைரக்ஷனில் இவர் ஆக்டிங் பண்ண போகிறாரு. ஹனுமான் மூவியும் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் மூவி. நல்ல ஒரு ஃபேண்டசி மூவியாக 2024 செம்மையான ஒரு ரீச்சிங் ஏற்படுத்தி இருந்தது. நெக்ஸ்ட்டு இவருடைய டைரக்ஷனில் ரன்வீர் சிங் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ராம் சரணுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது கேம் சேஞ்சர் மூவி தான். நவீன் சந்திரா அவர்கள் இந்த மூவியில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஒருவேளை இந்த மூவியோடைய வில்லன் ரோலில் இவர் தான் வரப்போகிறாரா அப்படின்ற மாதிரி நிறைய சஸ்பென்ஸும் உலாவிக்கிட்டு இருக்கு. ஷங்கருடைய டைரக்ஷனில் 2024 செகண்ட் ஹாஃபில் இந்த மூவியை தேட்டருக்கு கொண்டு வரதா பிளான் போட்டுட்டாங்களே. ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் ராம் சரணுடைய ஆக்டிங்கில் ரொம்ப பெருசாக தயார் பண்ணியிருக்கா ஒரு பொலிட்டிக்கல் மூவி தான் இந்த மூவி. இப்போ நவீன் சந்திரா அவர்கள் இந்த மூவியில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பார்க்கலாம் இந்த மூவியில் ராம் சரண் அவர்களுக்கு நெகட்டிவ் ரோலில் நவீன் சந்திரா அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இவர் இந்த மூவியில் வில்லன் ரோலில் தான் ப்ளே பண்ணியிருக்கணுமே. பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஆக்டிங்கில் ஹரஹர வீரமுள்ள மூவியோடைய டீசர் ரிலீஸ் ஆகியிருந்தது. இஸ்ரோலிகளை பேஸ் பண்ண பயங்கரமான ஒரு ஃபேண்டசி கலந்த ஆக்ஷன் மூவி தான் இந்த மூவி. இப்போ இந்த டீசரு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லணுமே. கிட்டத்தட்ட பாகுபலி லெவலுக்கு இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. பவன் கல்யாணுடைய ஆக்டிங்கில் 2 பாகமாக தான் இந்த மூவி தயாராக போகுது. முதல் பாகம் டோட்டலாகவே கம்ப்ளீட் ஆகி ரிலீஸுக்கே வரப்போகுது. 2வது பாகத்தோடைய ஒர்க் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கேன். 2024 செகண்ட் ஹாஃபில் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. பவன் கல்யாணுடைய ஆக்டிங்கில் ஒரு பிக்கஸ்ட் வெயிட்டிங்கில் இருக்கிற மூவி. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுக்க போகுது அப்படின்னு தேட்டருக்கு வந்தால் தெரியும். தனுஷோட ஆக்டிங்கில் 51வது மூவியோட ஷூட்டிங் தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். குபேரா அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த மூவியில் நாகார்ஜுனா அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகி இருந்தது. மும்பையில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு மணி ராபரியை மெயினாக வச்சு தான் இந்த மூவியை மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ரீசெண்டாக அந்த மூவியோடைய லவ் சீன்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கிறதாவும் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ நாகார்ஜுனாவுடைய ஒரு சின்ன ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. கட்டுக்கட்டாக பணம் இருக்கிற மாதிரியும் அது நாகார்ஜுனாவுடைய கையில் இருக்கிற மாதிரியும் தான் காமிச்சிருந்தாங்க. இந்த மூவியில் நாகார்ஜுனா அவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குன்னு சொல்லணும். கண்டிப்பாக தனுஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் ரோலாக நாகார்ஜுனா அவர்கள் தான் இந்த மூவியில் வரப்போகிறாரு. பார்க்கலாம் இவங்களுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை இந்த மூவி கொடுக்க போகுதுன்னு. 2024 டிசம்பர் அப்படி இல்லைனா 2025 பொங்கல் டைமில் இந்த 51வது மூவி தேட்டருக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.